இன்ஸ்டன்ட்டா ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க மாவ புளிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இதுல நீங்க குழிப்பணியாரம் கூட செய்யலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்து அந்த ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு 10 நிமிஷம் நல்லாவே ஊறி இருக்குங்க. இப்போ நம்ம தாளிப்பை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூடான தோசை தவால நம்ம ஊத்தாப்பம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் குழிப்பணியாரம் கூட செய்யலாம். ரொம்பவே நல்லா வரும். இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் பொன்னிறமானதும் திருப்பி போட்டுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.